ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். வரவேற்கிறேன். இந்த சிலுவை தலைமுறை யூடியூப் சேனல் வழியாக அநேக நாட்களுக்கு பின்பதாக நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். இந்த மத்தேயு 1வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு அதிகாரம். இங்கே இயேசுவின் வம்சாவளி குறிப்பிடப்பட்டிருக்கும். அங்கே ஒவ்வொரு மகனும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தகப்பன் இந்த மகனை பெற்றான் என்று சொல்லி, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஆக்சுவலா ஆபிரகாம் ஈசாக்கையும் பெற்றான், இஸ்மவேலையும் பெற்றான். ஆனால் இங்கே ஈசாக்கின் பெயரை மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரணம், அவர் வழியாக தான் இயேசு வந்தார். அதே போலதான் யூதாவின் வழியாக இயேசு வந்தார். ஆனால் யூதாவின் மகன் பாரேசின் வழியாகத்தான் இயேசு வந்தார். ஆனால் இங்கே சேராவினுடைய பெயரையும் சேர்த்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தாமார் யூதாவிற்கு இந்த 2 குமாரர்களையும் பெறுகிறாள். எப்படி? அவள் தனக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அவள் தவறான பாதையை தெரிந்து கொள்ளுகிறாள். அவமான பாதையின் வழியாய் இந்த 2 குமாரர்களையும் பெற்று கொள்ளுகிறாள். ஆனாலும் கூட தேவன் அவளுடைய சந்ததியின் வழியாக இந்த இயேசுவை பிறக்க வைக்கிறார். இந்த 2 குமாரர்களுடைய பெயரையும் குறிப்பிடப்பட்டிருக்க காரணம் அதுதான். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள்ல நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. நாம் இனி இயேசுவுக்காக எப்படி வாழப் போகிறோம் என்கிறது முக்கியம். ஆகவே இந்த தாமார் இந்த யூதா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் கூட தேவன் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளுகிறதில்லை. அதே போல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, தேவன் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அந்த காரியத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தி, நீங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் கூட தேவன் அந்த திட்டத்தை உங்கள் மூலமாய் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல நான் ஒரு சாதாரண மனிதன் என்று நீங்கள் நினைக்காதீங்க. தேவன் உங்களை குறித்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதற்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவர் சரியான பாதையில உங்களை வழி நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.